மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தினுடைய சாரம் வருகிறது. இதில் முதல்ல சம்சார வர்ணனை, அரச மரத்தையும் சம்சாரம், அதாவது துக்கம் துயரம், நாம் எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வாழ்க்கையில் உழல்றோங்கிறத ஒரு அரச மரத்தை உதாரணமாக சொல்லி வர்ணனை பண்ணார். அதையெல்லாம் நம்ம பிரிவாக பார்த்துட்டோம். இதிலிருந்து விடுபடுவதற்கு சாதனை என்னென்னா, இந்த சம்சாரம் என்பதே ஒரு மாயை அப்படிங்கிற கருத்தை சொன்னார். மாயையிலிருந்து விடுபடணும், மாயையும் தெரிஞ்சுக்கிறணும். மாயை மித்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தேன். மித்தியானா என்ன? காட்சிக்கு இருக்கிறது மாதிரி இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லாமல் போயிடும். இந்த பிரபஞ்சம் பூரா அப்படித்தான், விவகாரத்துக்கு இருக்குது, நம்மளும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையிலேயே ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்குது, உண்மையிலே இல்லை. இது மாயா தத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஆதாரமானது பிரம்ம தத்துவம். இந்த ஆணிவேருக்கு ஆதாரமாக மண் இருக்கிறது மாதிரி இந்த அரச மரத்துக்கு ஆதாரமாக அந்த சம்சாரம் மாயை எல்லாத்துக்கும் மூலமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்குது. அது அழியாத தத்துவம், அது பிரம்ம தத்துவம். அதை தெரிஞ்சுக்கிறணும்னா அதுக்கு சாதனைகள் வேறு சொன்னார். முதல்ல வைராக்கியம் வேணும்னார். வைராக்கியத்தை பற்றி பார்த்தோம். உலகம் சுகம் தரும் பொருள்களில் நாம் விலகி இருக்கிறது. பிறகு ஞான யோகம், தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம்னா குரு மூலமாக கேட்கணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஒரு சாதனை. பிறகு விவேகம் வேணும். அறிவு நம்ம புத்தி கூர்மை இல்லாட்டி தெரிஞ்சுக்கிற முடியாது, புத்தியும் வேணும். சரணாகதி என்ற பக்தி வேணும்னு பார்த்தோம். நல்ல பண்புகள் வேணும்னு பார்த்தோம். இதெல்லாம் விரிவாக நம்ம முன்னைய கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரம்மன்னா என்ன அப்படிங்கிற கருத்துக்கு வந்திருக்கோம். பிரம்மன் என்ற தத்துவம் ஜீவஸ்வரூபமாகவும் இருக்குது, இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமாகவும் இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உணர்வு ஸ்வரூபமாக இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம. அதுதான் அழியாத தத்துவம், நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்மளுக்குள்ள கான்சியஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரிஜினல் அந்த உணர்வுலேருந்து வந்த பிரதிபிம்ப உணர்வு நம்மகிட்ட இருக்குது. ஒரிஜினல் உணர்வு தத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் வெளிப்படுறதில்லை. எங்கே மனம்னு ஒரு தத்துவம் இருக்கோ அந்த மனம் இருந்தால் அதில் உணர்வு வெளிப்படும். இதுலேயும் உணர்வு ஆக்சுவலாக இருக்குது, இதுலேயும் உணர்வு இருக்குது, கல்லுலேயும் இருக்குது, மண்ணுலேயும் இருக்குது. வெளிப்படக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. இப்போ இந்த லைட்டு வெளிச்சம் வந்து இங்கேயும் படுது, ஆனால் லைட்டினுடைய உருவம் தெரியுமா? அதில் தெரியாது. கண்ணாடி இருந்தால் அந்த சூரியனுடைய ஒளி வந்து எல்லா இடத்துலையும் பட்டாலும் சூரியனுடைய பிம்பம் தெரியாது, ஒரிஜினல் பிம்பம் தெரியாது. கண்ணாடியோ பளபளப்பான இடமோ தண்ணீராக இருந்தால் தெரியும். அது மாதிரி இந்த உயிர் தத்துவம், அந்த உணர்வு தத்துவம் எங்கே வருதுன்னு சொன்னால், யாருக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதோ, இந்த உடம்புக்குள்ளே பூரா சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, புழுலையும் இருக்குது, எறும்புலையும் இருக்குது, அதுக்கும் மனசு இருக்குது, அதுக்கும் எண்ணங்கள் இருக்குது. அதனால் அது உயிர் தத்துவம்னு சொல்கிறோம். அதில் அந்த பிரதிபலிக்குது, அந்த ஒரிஜினல் பிரம்மனுடைய தத்துவம் பிரதிபலிக்குது. மரணம்ங்கிறது என்னன்னா, அந்த மனம்ங்கிற அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த உடலை விட்டு வெளியேறது, இருக்கிற பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் இந்த உடம்பை பயன்படுத்தும். அதுக்கு அந்த பாப புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சுன்னா இந்த உடம்பை தூக்கி போட்டு வேறு உடம்பு கிளம்பிடுறாங்க. அது நாம் நினச்சாலும் இருக்க முடியாது, நம்ம வச்சுக்கிறவும் முடியாது. அதை அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணும். அந்த ட்ராவல் பண்ணும்போது மனசு வெளியேறும்போது அந்த சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால பானையில் தண்ணியை கொண்டுக்கிட்டு எங்கே போனாலும் சூரிய பிம்பம் தெரியுமா தெரியாதா? அந்த வடிவம் தெரியும். அது மாதிரி இந்த மனசு ட்ராவல் பண்ணும்போது ஆத்மா பிரம்மன்கிற தத்துவம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறதுனால சொர்க்கலோகம் போனாலும் அங்கேயும் அந்த பிரதிபிம்பம் இருக்கும், அந்த உணர்வு இருக்கும். மனசையும் உணர்வையும் பிரிக்கவே முடியாது. இது ஞானிக்கு மட்டுமே இந்த மனசு வந்து ட்ராவல் பண்ணாது. தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம், பின்னாடி பார்க்க போகிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த உடம்பு அழிகிறது மாதிரி ஞானிக்கு அழியும், இதிலே வருது, பின்னாடி சொல்கிறாங்க. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவம் தான் பிரம்ம தத்துவம், அழியாத மாறாத தத்துவமாக இருக்குது. இது உயிர் தத்துவம். இதை தெரிஞ்சுக்கணும், மன தூய்மை வேணும்னு பார்த்தோம்.
சித்த சுத்தி இல்லாட்டி இதை புரிஞ்சுக்கிற சக்தி வராது. மற்ற எல்லா வேலைக்கு போகிறா இருந்தாலும் இன்ட்ரி வேற எல்லாம் கேட்பாங்க, சித்த சுத்தி இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டான். ஐஏஎஸ் ஐபி என்ன படிச்சிருக்க, எவ்வளோ படிப்பு, உனக்கு மேத்ஸ் தெரியுமா, சயின்ஸ் தெரியுமா, அது தெரியுமா. சயின்டிஸ்டாக போனால் கூட உனக்கு சயின்ஸில் எவ்வளோலாம் தெரியும்னு கேட்பான். மனசில் உனக்கு எவ்வளோ சித்த சுத்தி இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு சம்பந்தம். ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே வந்தால் முக்கியமானது விவேகம், வைராக்கியம், மன தூய்மை வேணும். வைராக்கியம் வேணும், விவேகமும் வேணும், அதே நேரத்தில் சித்த சுத்தியும் வேணும். அதை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது உலகத்தில் வெளியே தூய்மைப்படுத்துறது ஈஸி, மனசில் தூய்மைப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா அதில் அழுக்கு இருக்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. தெரிஞ்சால் தானே சுத்தப்படுத்துவோம். சட்டையில், வெள்ளை சட்டையில் அழுக்கு போட்டால் உடனே போய் என்ன பண்ணுவோம், சட்டையை மாற்றிடுவோம். கருப்பு சட்டையாக இருந்தால் போட்டுக்கிட்டே இருப்போம், தெரியாதில்ல வெளியே, அதுக்காக போடுவோம். அதை தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து லேசாக ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னா தூக்கி வேறு சட்டையை மாற்றிடுவோம், இல்லை போய் வாஷ் பண்ணிடுவோம். கருப்பு சட்டையில் அதே அழுக்கு பட்டுச்சுன்னா தெரியலப்பா பரவாயில்லப்பான்னு போட்டுக்கிடுவோம். தெரிஞ்சாத்தே சுத்தம். எல்லாருக்கும் அழுக்கு இருக்கிறதே தெரியறதில்லை. ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சாத்தே எனக்கு எவ்வளோ பொறாமை இருக்குது, எனக்கு எவ்வளோ விருப்பு இருக்குது, எனக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்குது, மற்றவங்களை எப்படி நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட உணர்வுகள்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியவே ஆரம்பிக்குது. தெரிஞ்சாத்தே அதை நீக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி நீக்க முயற்சி பண்ணி முழுமையாக நீங்கிறது ஞானம் வந்தாத்தே போகும். ஓரளவுக்கு நீக்கணும்னா இந்த தத்துவம் புரிய ஆரம்பிக்கும். இதிலெல்லாம் இந்த குணங்களை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக வருது. தெய்வ அசூரி சம்பத்துன்னு ஒரு தெய்வீக குணங்கள் என்ன, அசுர குணங்கள் என்னன்னு சொல்லி, அசுர குணங்கள் இதெல்லாம் நீக்கணும், தெய்வீக குணங்களை வச்சுக்கணும்னு சொல்ல போகிறார். அது அடுத்த அத்தியாயத்தில் மெயினாக வருது. அதில் இதெல்லாம் வந்து நம்ம பக்தி, ஜபம், தியானம் இதன் மூலமாக இந்த மன தூய்மையை அடைய வேண்டும். துக்கம் போகணும்னு சொன்னால் முழுமையாக துக்கம் போகிறதுக்கு மருந்து ஞான யோகம். ஆனால் அந்த ஞான யோகம் மருந்து வேலை செய்யணும், பத்தியம் கொஞ்சம் இருக்கணும். டாக்டர் சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவார், மருந்தை கொடுத்துருவார். சுகருக்கு மருந்தை கொடுத்துட்டு, சுகருக்கு மருந்து கொடுக்குறாங்களே இல்லை டாக்டர், சுகருக்கு சர்க்கரை சக்தி தான் மருந்து கொடுப்பார், சர்க்கரையை சாப்பிட சொல்ல வேண்டியானே. மருந்தை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, சர்க்கரையை சாப்பிடாதேன்றாரு. கொழுப்பு சத்துக்கு மருந்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவார், எண்ணெயே சாப்பிடாதேன்பார். சொல்கிறாங்களா இல்லையா? மருந்து வேலை செய்யணும்னா சில பத்தியமெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஞான யோகம் வேலை செய்யணும்னா இந்த மன தூய்மைங்கிற பத்தியம் தேவை இருக்குது. இது இருந்தால் தான் அது வேலை செய்யும். அதாவது இந்த பூரண சந்திர கிரகணத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அதே இடத்துல இருக்குது. ஆனால் நிழல், பூமியின் நிழல் என்ன பண்ணுது, அந்த சந்திரனை மறைச்சிருது. கொஞ்ச நேரத்தில் நிழல் போன உடனே சந்திரன் பிரகாசமாக தெரியும். அது மாதிரி நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை இந்த மன தூய்மை இல்லாதனால மறைச்சிருது. மன தூய்மையோட ஞான யோகம் இந்த அறிவு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்வரூபம் தெரிய ஆரம்பிக்கும். பிறகு இந்த ஆத்மா, அந்த பிரம்ம தத்துவம் நம் உடம்பில் என்றும் அழியாத தத்துவமாக இருக்கிறது. அது உடலில் வெளிப்படக்கூடிய ஆத்மா வந்து அழியாதது, என்றும் இருப்பது. எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத்து உண்டு, ஆத்மாவுக்கு மட்டும் கிடையாது. இந்த உடம்புக்கு உண்டு. அங்கே உள்ளே உரைகின்ற அந்த உணர்வு தத்துவத்துக்கு டேட் ஆஃப் பர்த்து கிடையாது, டேட் ஆஃப் டெத்துக்கு. சூரியனுக்கு டேட் ஆஃப் பர்த்து உண்டு, டேட் ஆஃப் டெத்து உண்டு. இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிற நட்சத்திரங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்மையிலே இல்லையா, அழிஞ்சு போச்சான். அந்த லைட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எத்தனையோ கோடானு கோடி வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்க வெளிச்சம் தெரியுது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நட்சத்திரங்கள் எத்தனையோ கண்ணில் இப்போ உண்மையிலே இல்லைன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டே. அழிஞ்சு எத்தனையோ கோடி வருஷம் ஆச்சான். அந்த வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் பண்ணி வந்ததுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குலாம் சொல்கிறாங்க. எல்லா நட்சத்திரம், பிரபஞ்சம், பிரம்மாவினுடைய பகல் பொழுது முடிஞ்ச உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவார். பிரபஞ்சத்தவே கொண்டு போயிடுவார் உள்ளே, ஒன்று கூட இருக்காது. அவர் தூக்கத்துக்கு போயிடுவார். பிறகு விழிக்கும்போது என்ன பண்ணுவார், திருப்பி எல்லாம் ஒவ்வொன்றா படைக்க ஆரம்பிப்பார். இது சிருஷ்டி இப்படி தான் வருது. ஆனால் ஆத்மா, பிரம்மன், அந்த அழியாத தத்துவம் என்றுமே இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, அது சுயம் பிரகாசம். அதாவது ஒரு பொருளை அறிவதற்கு வெளிச்சம் வேணும், கண்ணு வேணும். இந்த இருக்குன்னு சொன்னால் இதை தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணு வேணும், லைட்டு வேணும். லைட்டு இல்லாட்டாலும் தெரிஞ்சுக்கிற முடியாது, கண்ணு இல்லாட்டும் தெரிஞ்சுக்கிற முடியாது. நீங்கள் உட்காந்துக்கிறத தெரிஞ்சுக்கணும், வெளிச்சம் வேணும், கண்ணு வேணும். வேணுமா வேணாமா? நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எதுவும் தேவையில்லை, அது சுயம் பிரகாசம். நீங்கள் இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, நல்ல இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க.
வெளிச்சம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது கண்ணு வேணுமா, காது வேணுமா, தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா, இல்லை சத்தம் போட்டு தெரிஞ்சுக்கிறணுமா? எதுவும் தேவையில்லை. நான் இருக்கேங்கிறது தானாக விளங்குகிறது. அது சுயம் பிரகாசம். பொதுவாக அதை யாருமே நோட் பண்ணுறதில்ல. இந்த ஹாலில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, ஜன்னல் இருக்குது, இது இருக்குது, மைக் இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். வெளிச்சம் இருக்கிறதுனால தான் எல்லாமே தெரியுது. ஆனால் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ நான் கையை காமிச்சு இந்த கையில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பேனா வச்சுருக்கேன், இந்த கையில் தான் வச்சுருக்கேன், கையில் என்ன இருக்குது, வாட்ச் இருக்குது, விரல் இருக்குது, நகம் இருக்குது, சொல்லுவோமா இல்லையா? என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் கையில் என்னப்பா இருக்குது, ரேகை இருக்குது, நகம் இருக்குது, இத்தனை விரல் இருக்குது, ஏதாவது வச்சுருந்தா வச்சுருக்கேன், கையில் வாட்ச், எல்லாம் உணர்வு இருக்குதுன்னு சொல்லுவோமா? உணர்வு இருக்கா இல்லையா? எல்லாம் சொல்லுவோம், அந்த உணர்வை மறந்துடுவோம். அதுதான் ஆத்ம தத்துவம். அது உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் சொல்லுவான், வெளிச்சம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி நம்முள் அந்த உணர்வு தத்துவமாக மாறாததாக இருக்கிறது. உணர்வில்தான் இந்த உலகமே இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? உடம்புல உணர்வு இருக்குன்னு சொல்கிறோம். உணர்வு இருப்பதால் தான் இந்த உடம்பே இருக்குது. உணர்வு இல்லைன்னு அந்த உடம்பு அழுகி போயிடும். இந்த உடம்பு உணர்வு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உடம்பே போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க, ஆழ்ந்த உறக்கத்தில், உணர்வு வெளிப்படலை, இல்லை அன்கான்சியஸில் இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை உணர்வு இது உலகம் இருக்கா இல்லையா? இல்லை. நான் அன்கான்சியஸில் போயிட்டேன், எனக்கு உலகம் இருக்கா? இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இல்லாட்டி என்னப்பா? மற்றவங்களுக்கு உலகம் இருக்கேன்னா அவங்களுக்கு ஏன் இருக்குது? உணர்வு இருக்கிறது. யாருக்கு உணர்வு இருக்கோ அவங்க தான் உலகம் இருக்குன்னே சொல்ல முடியும். உணர்வே இல்லைன்னு இந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்கிறது? கனவுல பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நல்ல கனவு காங்குறோம். கனவு காங்கும் பொழுது அங்கே ஒரு உலகம் தோன்றுகிறது, அங்கே ஒரு ஆகாசம் தோன்றுது, பஞ்சபூதம் தோன்றுது. நானும் அங்கே வர்றேன், நம்ம சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, சண்டை ஓட்டம்னு வர்றாங்க கனவுல. அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது யார்? கனவுக்குள்ளே எப்படி இந்த உலகமெல்லாம் அந்த உணர்வுக்குள்ளே இப்படி ஒரு தோற்றம் வருது. பகவான் கனவுல இதெல்லாம் இருக்கான், நாமெல்லாம் இருக்கோமா? அந்த உணர்வில் தான் இந்த உலகமே இருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதும், பிறகு பார்த்துக்கலாம். ஏன்னா இது உபனிஷத்தினுடைய சாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்தி வந்தாத்தே தெரியும். இது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம். பிறகு இந்த ஜகத் ரூபமாக இந்த பிரம்மன் இருக்கிறது. ரெண்டாவது சொல்கிறார், அதாவது சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பின் ஒளி எல்லாமே நானேங்கிறார் அவர். இந்த லைட் வெளிச்சம் இருக்கே, சூரிய பிரகாசம் எங்கேருந்து வருதுன்னா என்னுடைய பிரம்ம தத்துவத்திலேருந்தே வருதுங்கிறார் பகவான். நம்மகிட்ட ஒரு சக்தி இருந்தால் கர்வத்தை கொடுக்கும், நம்மகிட்ட ஒரு ஆற்றல் இருந்தால். வேற ஆள்கிட்ட ஒரு ஆற்றல் இருந்தால் பொறாமையை கொடுக்கும். நம்மகிட்ட ஒரு ஆற்றல் இருந்தால் நம்மளுக்கு கர்வம் வரும். இதே ஆற்றல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இருந்தால் என்ன ஒன்று, நம்ம பொறாமை வரும் என் மேலே. பகவான் ஓன்ட்டு இருக்கிறதும் சரி, அவன்ட்டு இருக்கிறதும் சரி, எல்லாம் யாந்தேங்கிறார். எல்லா சக்தியும் சூரியன் ஒளிவிடுவதும் என்னால், சந்திரன் ஒளிவிடுவதும் என்னால், நெருப்பு ஒளியை பிரகாசிப்பது என்னுடைய சக்தியினால் தான் பிரகாசப்படுத்துகிறது. சூரிய ஒளி உலகை காய்க்கிறதான், சந்திர ஒளியினால தான் இந்த தாவரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நாம் சூரிய ஒளியினாலே தாவரங்கள் வளருது, சந்திர ஒளி தாவரத்தை வளர்க்குதுங்கிறாங்க. சந்திர ஒளியும் தாவரங்களுக்கு தேவைப்படுகிறது. செடி கொடிகளையெல்லாம் நான் சந்திர ஒளியின் மூலமாக பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார். பிறகு அக்னி ரூபமாக நான் தான் இருக்கின்றேன். ஏன்னா அக்னி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், சூரியன் இல்லாத நேரம், சந்திரன் இல்லாத நேரம் உடம்பு பிரகாசத்தை கொடுக்கறது நெருப்பு. அது மட்டும் இல்லை, 2 நெருப்பு இருக்குது. ஒன்று வெளியே சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். அந்த நெருப்பு யாருங்கிறார் பகவான், நான் தான்ங்கிறார் அக்னி. வெளியில் உள்ள அக்னி உணவை சமைக்க பயன்படுகிறது. இன்னொரு அக்னி இருக்குது, எங்கே இருக்குது தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்குது இங்கே. அதனால தான் இந்த அத்தியாயத்தை சாப்பிடும்போது படிக்கிறோம். வகுத்துக்குள்ளே ஒரு அக்னி இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது, வெளியே நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு அந்த அக்னி பயன்படுது. அது சமைச்சா மட்டும் பத்தாது, உள்ளேயும் போய் சமைக்கிற வேலை ஒன்று நடக்க வேண்டியிருக்கு வயிற்றுக்குள்ளே. அது அந்த வயிற்றில் இருக்க அக்னி, அந்த ஜீரண சக்தி. அதை ஜீரணிக்கிற அக்னி வயிற்றில் இருக்க அக்னி ஜீரணிக்குதான். அந்த அக்னியாகவும் நான் இருக்கின்றேன்கிறார்.
அதனால தான் என்ன பசியாக இருந்தால் எனக்கு வயிறு எரியுதும்போம். பொறாமைனாலே வயிறு எரியுதுன்னு சொல்லுவோம். ஆனால் வயிறு பயிற்சியாக என்ன பண்ணுவோம், வயிறு எரியுதுன்னு என்ன பண்ணுறது, உள்ளே போட்டு அடைக்கிறது, அந்த நெருப்பு அணைக்கிறது. இந்த வயிற்றுக்குள்ளே பகவான் அக்னி ரூபத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார், அக்னி ரூபத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தானத்திலே சிறந்தது என்ன தான் சொல்கிறோம், அன்னதானம்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா, பகவான் கொடுக்குறோமா, சாப்பாடை கொடுக்கறது யாருக்கா அன்னதானம் பண்ணால் அது பகவானுக்கு கொடுக்குறதாக அர்த்தம். அதனால தான் பாருங்கள், ஹோமம் பண்ணாலும் சரி, கோயில் விசேஷம்னாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி நல்லா நடத்தினா சாப்பாடு போட்டுருவோம். சாப்பாடு போடாமல் இருக்குமா? ஏன்னா அது பகவான் அக்னி ரூபத்தில் இருக்கார், அது பகவானுக்கு கொடுக்கறது. அதையும் முறையாக பண்ணணும். வயிற்றுக்குள்ளே அக்னி இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ஒருத்தர் சொன்னார், இப்போ நம்ம காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம், அது ஜீரணமாகி முடிகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. இடையில ஒரு 2 மணி நேரத்தில் கொஞ்சம் பசி கொஞ்சம் சாப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு 10 நிமிஷம் ஆகும், பிறகு எதாவது உள்ளே போகும், பிறகு ஒரு 10 நிமிஷம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னார், நம்ம அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கோம், 4 பேருக்கு சமையல் ஒரு அரை கிலோ அரிசி போட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். திடீர்னு 4 பேர் வந்துடுறாங்க, ஐயா இன்னும் 4 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு அரைப்படி அரிசி உள்ளே போடும். அப்படின்னு வெந்துக்கிட்ட அரிசியில் போட்டால் எப்படி இருக்கும், பழைய அரிசி எப்படி வேகும், புது அரிசி எப்படி வேகும், நீ அப்படி போடுறேங்கிறார் வயிற்றில். கண்ட நேரம் சாப்பிட்றதெல்லாம் வெந்துக்கிட்டு ஒன்று உள்ளே போய் வெந்துக்கிட்டு இருக்கான், அது ஜீரணிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று கொண்டு போய் உள்ளே போட்ட உடனே அந்த முதல் ஜீரணமாகிறது எப்படி ஆகும்? அதனால் கேப் விட சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கேப் போடணும். அது ஜீரணிக்கிற டைம் வேணுமா இல்லைங்களா? அக்னி ரூபத்தில் நான் இருக்கின்றேன்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, 4 வகையான உணவை நான் செரிக்கிறேன்கிறார். இங்கே அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினா, அந்த ஸ்லோகம் படித்தான். இதனால தான் இந்த அத்தியாயத்தை சாப்பிடும்போது படிக்கிறதுக்கு காரணம். அதாவது நம்ம சாப்பிட்றது 4 முறையில் சாப்பிட்றோம். கடித்து சாப்பிடுவோமா ஒன்று, பகவானே சொல்கிறார், கடித்து உண்றது. இன்னொன்று விழுங்கிடுவோம். கசப்பான மருந்துன்னு வச்சுங்க, உள்ளே போட்டு மாத்திரையில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு போட்டு உள்ளே விழுங்குறது ஒன்று. பிறகு உறிஞ்சிறது, அப்படியே நம்ம உறிஞ்சி சாப்பிட்றது. நீரெல்லாம் என்ன பண்ணுறோம், வாயில் வச்சு உறிஞ்சி சாப்பிடுவோம். இன்னும் நக்கி சாப்பிட்றது, தேனெல்லாம் அப்படியே ஊற்றக்கூடாது, வாயில் ஊற்றினா இறந்து போயிடுவோங்கிறாங்க. சில பொருள் நக்கித்தையும் சாப்பிடணும். நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, விழுங்கி சாப்பிட்றது, கடித்து சாப்பிட்றது, இப்படி 4 வகையில் நீங்கள் நம்ம உணவை உண்றோம். அப்படி 4 வகையில் நீ உண்ணக்கூடிய உணவை நான் அக்னி ரூபமாக இருந்து ஜீரணம் செய்கிறேன்கிறார் பகவான். இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே சூரியனில் அக்னியாக இருக்கேன், சந்திரன்லேயும் ஒளியாக இருக்கேன், வெளியே இருக்கக்கூடிய அக்னியாகவும் நானாக இருக்கேன், உன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியாகவும் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். எல்லாருடைய இதயத்திலும் உள்ள உணர்வு ரூபமாகவும் நான் இருக்கிறேன்கிறார். அதாவது மனம் இருக்கிற இடம் நம்ம உடம்புல இருக்குது. பார்க்கும் சக்தி கண்ணில் இருக்குது, கேட்கும் சக்தி காதில் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி அந்த இடத்துல வெளிப்படும். மனம் எங்கே வெளிப்படுதுன்னா காற்றலையா, மனசு காற்றழுது. அதனால் மனசார சொல்கிறேன், என்ன பண்ணுவோம், தலையை தொட மாட்டான், கையை நெஞ்சத்தையும் தொடுவான். நான் மனசார சொல்கிறேன் அப்படின்பா. அந்த மனதுக்குள்ளே தான் அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த இருக்குது, நெஞ்சில் இதயத்தில் இருக்கான். அந்த இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் உணர்வு சுரூபமாக நான் வீற்றிருக்கின்றேன்கிறார் பகவான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்னு. அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், இமைப்பொழுதும் எங்கே நீங்களாமல் இருக்கார், என் நெஞ்சில்ட்டார் அவரும். ஒரு நொடி பொழுது கூட என் இதயத்தாமரையை விட்டு பகவான் நீங்குவதில்லை, உன்னுடைய இதயத்திற்குள் உணர்வு ரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன்கிறார். மறதியும் நானே, நினைவும் நானேங்கிறார். நம்ம மறந்துடுறோம், எனக்கு ரொம்ப மறதி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே மறதிங்கிறது பகவான் கொடுத்த கிஃப்ட்டு தான். ஞாபக சக்தியும் பகவான் கொடுத்த கிஃப்ட்டு தான். மறதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம துக்கம் போகவே போகாது. துக்கம் போகவே போகாது. அதாவது புண்ணியம் நிறையா இருந்தால் நினைக்க வேண்டியதை நினைப்போமா, மறக்க வேண்டியதை மறந்துடுவோமா. பாவம் நிறையா இருந்தால் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோமா. எதை நினைக்கணுமோ அதை மறக்க வேண்டியதை நினைப்போமா, நினைக்க வேண்டியதை மறந்துடுவோமா. இந்த மறதியும் நானே, ஏன்னா இதயத்திற்குள் இருந்து நான் அப்படி செய்கிறேன்னு சொல்கிறார்.
உயிரில் உணர்வாக பிரதிபிம்ப சைதன்யமாக நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எல்லா ஜீவராசிகளிலும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர ஒளியில்தான் இந்த உலகமே இயங்குகின்றது. வெளியே இருக்கக்கூடிய அக்னியினாலும் இந்த 3 பிரகாசமும் என்னுடைய பிரகாசம்ங்கிறார். இதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் ஒளிவிடக்கூடிய சக்தியாகவும் நானே இருக்கிறேன்னு சொல்கிறார். நினைப்பும் மறதியும் நானேங்கிறார். வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியும் அந்த பிரம்ம தத்துவம் தான் அப்படிங்கிறார். எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். உடலாகவும் உயிராகவும் இந்த உலகமாகவும் இருக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் ஆதாரமான தத்துவம் பிரம்மன் தான். ஆனால் இதய தாமரைக்குள் ஸ்பெஷலாக வெளிப்படுறார் உணர்வு ரூபமாக. மீனாட்சி கோயில் எல்லோரும் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? போயிருக்கீங்க. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச இங்கே பக்கத்தில் பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் தான். உள்ளே நுழையிறீங்க, வாசல் எண்ணெயில் இருக்குது, கல், தூணெல்லாம் கருங்கல். கருங்கல் தானே, வேறு ஏதாவது இருக்கா? மேலே லாடமெல்லாம் எதில் பண்ணியிருக்கு? கருங்கல் தானே. உள்ளே போனால் கல்லை தவிர வேறு ஏதாவது இருக்கா? ஃபுல்லாக கருங்கல் தான். பில்லரு, அங்கே இருக்க சிலைகள், பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் கருங்கல் தான். போனால் பொற்றாமரை குளம், அது படி, எல்லாமே கல் தான். நந்தி, பெரிய நந்தி கல். வீரபத்திர சாமி பெருசாக இருப்பார், அதுவும் கருங்கல் தான். சனீஸ்வரன் இருப்பார், அதுவும் கருங்கல் தான். பெரிய யானை இருக்குது, 4 யானை இருக்குது அந்த பிரகாரத்தில், அதுவும் கருங்கல் தான். எல்லாமே கருங்கல் தான். மூலஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூலஸ்தானம் கருங்கல்லையும் செஞ்சுருக்கேன். மீனாட்சி இதில் இருக்குது, கருங்கல் தான். சொக்கநாதர் இதில் இருக்கார், கருங்கல் தான். ஆனால் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம்? பூஜை பண்ணுறோம், அதை மட்டும் ஸ்பெஷலாக வழிபடுறோம். எல்லாம் கல் தான் டோட்டலாக. ஆனால் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் தன்மை கொடுக்குறோமா இல்லையா? அது மாதிரி இந்த உடலும் அவர் தான், உலகமும் அவர் தான். ஆனால் ஹார்ட்டுக்குள்ளே ஸ்பெஷலாக உட்காந்துருக்காராம். அந்த மூல கிரகத்துக்குள்ளே மீனாட்சி உட்காந்துருக்கிற மாதிரி. அதுவும் கல் தான். அதை வேறு ஏதாவது இருக்கா? கோயிலே ஃபுல்லாக கருங்கல் தான். கல்லை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த கல்லுக்கு ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமா இல்லையா? அதை கல்லுன்னு நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே ஸ்பெஷலாக வெளிப்படுகிறார் அங்கே. அது மாதிரி நம்மளுக்குள்ள உணர்வாக இதயத்திற்குள் வெளிப்படுகிறார். எங்கும் இருந்தாலும் நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூஜை கொள்ள வாராய் பராபரமேங்கிறார் தாய்மானவர். இப்படி இந்த பிரம்மன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான தத்துவமாக இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ சைவர் போட்டிருக்கோம், ஒரு சைவர் மதிப்பு இருக்க, ஏதாவது ஒரு சைவர் போட்டிருக்கீங்க, அது கீழே 2 சைவர் போடுறீங்க, அந்த 2 சைவருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? இல்லை. 3 சைவர் போடுறீங்க, அதுவும் சைவர் தான். 4 சைவர் போட்டாலும் சைவர் தான். 5 சைவர் போட்டாலும் சைவர் தான். 6 சைவர் போட்டாலும் சைவர் தான். 10 சைவர் போட்டாலும் சைவர் தான். சைவருக்கு முன்னாடி 1 போட்டாச்சுன்னா இது 10ஆகுது, 100ஆகுது, 1000ஆகுது, 10,000ஆகுது, லட்சமாகுது, கோடியாகுது, 10 கோடியாகுது, 1000 கோடியாகுது, கோடி கோடியாக போய்கிட்டே இருக்கு. 1 தூக்கி வச்சாலும் டோட்டல் சைவர் தான். 1 எடுத்தாச்சுன்னா என்ன? இந்த உணர்வு என்ற பிரம்ம தத்துவத்தை எடுத்து விட்டால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவுட்டு தான். அது சைதன்ய ரூபமாக, சித்து ரூபமாக, பிரம்மஸ்வரூபமாக, அழியாத சக்தியாக, ஆத்மஸ்வரூபமாக, நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தத்துவம். இவையெல்லாம் ஒரு தோற்றம். இதற்கு ஆதாரமாக இருக்க அந்த பிரம்ம தத்துவம் ஒன்றை. இதுதான் வேதம், வேதாந்தம், உபனிஷத்தினுடைய சாரமே இதுதான். இதை இங்கே ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தில். அடுத்த டாபிக் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோகம் என்று பெயர் வர காரணம் என்ன? இங்கே நிர்குண பிரம்ம தத்துவ விளக்கம். அதாவது நம்ம புருஷன்கிற ஒரு பேர் பார்த்துருக்கோம் 13வது அத்தியாயத்தில். சேத்ரஜன், புருஷன், பராப்பிரகிருதி எல்லாம் ஒன்று தான். பிரம்மன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்மானாலும் ஒன்று தான், பிரம்மன்னாலும் ஒன்று தான், பராப்பிரகிருதினாலும் ஒன்று தான். சேத்ரஜன்னு பார்த்தோம் 13வது, சேத்ரஜனால் ஒன்று தான். அங்கேயும் புருஷ தத்துவம்னு ஒன்று பார்த்தோம் 13வது அத்தியாயத்தில். எல்லாம் பிரம்ம தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தைகள் தான். பிறகு இந்த அனாத்மா, அபரா பிரகிருதி, இதெல்லாம் அனாத்ம தத்துவம், மாயா தத்துவத்தோடு சேர்ந்தது. நிர்குணமான இந்த மேலான உயர்ந்த தத்துவத்துக்கு புருஷன்னு பேர். அது உயர்ந்ததாக இருக்கிறதுனால அதுக்கு புருஷ உத்தமன், உத்தம புருஷன்னு பேர் அதுக்கு. இதுதான் மேலான தத்துவம். மற்றதெல்லாம் கீழான ஜட தத்துவமாக இருக்குது. அதுக்கு ஆதாரமாக இந்த தத்துவம் இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
அந்த பிரம்மன் அந்த தத்துவம் ஒன்று இந்த உலகமாக காட்சிக்கு தோற்றத்துக்கு வந்திருக்கு, வெளிப்படுது. தோற்றத்துக்கு வராத நிலையில் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது. இந்த பிரபஞ்சம் தோற்றத்துக்கு வந்தது, இதுக்கு பேர் க்ஷரபுருஷன்னு பேர். க்ஷரபுருஷன்னா வெளி தோற்றத்துக்கு வந்தது. இது பிரம்மா தூங்க போகும்போது எல்லாம் டோட்டல் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழிஞ்சுனா இல்லாமல் போகிறதில்ல, அது ஒடுக்க நிலைக்கு போங்க. அதுக்கு பேர் அக்ஷர புருஷன்னு பேர். க்ஷரபுருஷன்னா வெளியே தோற்றத்துக்கு வந்தது. அக்ஷர புருஷன்னு சொன்னால் தோற்றத்துக்கு வராத நிலையில் ஒடுங்கி இருப்பது. இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான தத்துவத்திற்கு உத்தம புருஷன் பேர். க்ஷரபுருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன். இந்த உத்தம புருஷனை புருஷ உத்தமன் மாற்றி போடுறோம், அவ்வளோதான். புருஷோத்தமன் மாற்றி போடுறோம். கடவுள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடந்து உள்ளே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள்னு சொன்னாலே கடந்து உள்ளே இருக்கக்கூடியவர். இந்த தோற்றத்திற்கு வந்த பிரபஞ்சத்திற்கும் இது ஒடுக்க நிலைக்கு போகக்கூடிய பிரபஞ்சத்திற்கும், தோற்றத்திற்கு வந்தது சரப்புருஷன், தோற்றத்திற்கு வராதது அக்ஷர புருஷன். இரண்டையும் கடந்து இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது உத்தம புருஷன். ஷரபுருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன். உத்தம புருஷன் புருஷ உத்தமனாக மாற்றிடுறாரு. அப்படியே மாற்றி போட்டால் புருஷ உத்தமன், புருஷோத்தமன் மாறுகிறது. பிரளய காலத்தில் எல்லாம் அழியும் போது ஒடுங்கிய நிலைக்கு போயிடும். அதுக்கு பேர் அக்ஷர புருஷன்னு பேர். இப்போ பானையில் நீர் இருக்குது, அது தோற்றத்துக்கு வந்திருக்கு. அது கொதிக்க வச்சா என்ன ஆகிடுது, ஆவியாக போயிடுது. நீர் இல்லாமல் போல் நீர் அழியாது, என்ன போகுது, ஆவியாகி போயிடுது. திருப்பி மேகமாக போய் திருப்பி மழை, கடல் நீர் என்ன ஆகுது, ஆவியாக போய் கடல் பேஞ்சு திருப்பி வருது. ஒன்று தோற்றத்துக்கு வந்து நீராக இருக்குது, பிறகு தோற்றத்துக்கு இல்லாமல் ஆவியாக போகுது, பிறகு திருப்பி தோற்றத்துக்கு வருது. இது அக்ஷர க்ஷரபுருஷன்னு பேர். ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கடல் நீர் தான், அது உத்தம புருஷன் வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் எல்லாவற்றுக்கும், இந்த தோற்றத்திற்கு வந்த உலகத்திற்கும் தோற்றத்திற்கு வராத உலகத்திற்கும் ஆதார தத்துவமாக இருக்கிறது, என்றும் மாறாமல் இருப்பது உயர்ந்த தத்துவம், மேலான புருஷ தத்துவம், உயர்ந்த உத்தம புருஷ தத்துவம். அது புருஷ உத்தமனாக மாற்றி சொல்கிறேங்கிறார். இந்த இரண்டுக்கும் ஆதாரமான தத்துவம் அதுதான் உணர்வு தத்துவம். அது உத்தம புருஷன், புருஷோத்தமன் சொல்லப்படுகிறதா இருக்குது. இந்த உடலுக்கு உயிராகிய உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடலுக்கு ஆதாரம் உணர்வு தான். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த புருஷோத்தம தத்துவம், பிரம்ம தத்துவம், மாறாத தத்துவம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல, மண் குவியல் இருக்குது, மண் அப்படியே மொத்தமாக குமிஞ்சு கிடக்கு, அதுக்கு அக்ஷர புருஷன்னு பேர். அது பானையாக உருவாக்கியாச்சுன்னா சரபுருஷன்னு பேர். குயவன் உத்தம புருஷன் பேர். உருவாக்குற ஒருத்தருக்கானே எல்லாவற்றுக்கும். அது மாதிரி அதே மாதிரி வீடு கட்டுறோம், மணல், செங்கல், சல்லி, சிமெண்ட்டு, நீர் எல்லாம் பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது. தோற்றத்திற்கு வராத பஞ்சபூதங்கள் இதெல்லாம் அக்ஷர புருஷன். வீடு கட்டியாச்சுன்னா சரபுருஷன், அதில் குடியிருக்கிற நம்ம உத்தம புருஷன். இப்படி வச்சுக்கிடலாம் உதாரணத்துக்கு. அது உணர்வு தத்துவம். அதுக்குள்ள அது மாதிரி இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் க்ஷரபுருஷன், இது அழிஞ்சா அக்ஷர புருஷன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வாகிய நாம் இருக்கமே, அந்த உள்ள குடியிருக்கமே, அதெல்லாம் உணர்வு தத்துவம், உத்தம புருஷன், அது புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தில் பிரம்மத்துக்கு புருஷோத்தமன் பேர், அழியாத தத்துவத்துக்கு. பகவான் கிருஷ்ணரை இந்த இடத்துல கீதையிலே அவர் புருஷோத்தமான்னு தான் கூப்பிடுவான். யார்? நிறைய இடங்களில் புருஷோத்தமா அப்படிங்கிற வார்த்தை வரும். கடவுளுக்கும் புருஷோத்தமன்னு பேர், பிரம்மத்துக்கும் புருஷோத்தமன்னு பேர். வேதத்துலேயும் இந்த புருஷோத்தமன்கிற பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த புருஷோத்தனை அறிவதால் என்ன பலன்? கடைசியில் நிறைவு பண்ணுறாருங்க. இதை அறிவதால் என்ன பலன்? அறிவில் நிறைவு, பிறகு செயலில் நிறைவு. இந்த புருஷோத்தமனை அறிவதால் அவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகின்றான். அது எப்படி? அதை அறிஞ்சால் எல்லாத்தையும் அறிஞ்சதாயிரும்.
சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஞானி வந்து எல்லாவற்றையும் அறிந்தவன்னு சொன்ன உடனே, அவர் தான் ஞானியாச்சே, எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும்ல, என் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள், என் கடந்த காலத்தை பற்றி சொல்லுங்கள். அனைத்தையும் அறிந்தும் அந்த அர்த்தத்தில் கிடையாது. ஒரு விஷயத்தில் இது உண்மை எது பொய்யுங்கிற தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டவர். கடல் நீரில் வந்து கொஞ்சம் போல் எடுத்து சாப்பிட்டா உப்பு தண்ணி, அமெரிக்காவில் போய் சாப்பிட்டாலும் அதே உப்பு தண்ணி தான். எல்லாத்தையும் குடிச்சு பார்த்தேன்னு தெரியணுமா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி இந்த உலகத்தில் எது உண்மை பொய் என்று அறிந்தவன், அதை அறிஞ்ச பிறகு இவனுக்கு புத்தியில் ஒரு நிறைவு ஏற்படும், எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் ஞானி என்ன பண்ணுவான்னு சொன்னால், அவனுக்கு புத்தியில் ஒரு நிறைவு வந்துடும். இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பிறகு என்ன, இறந்த பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்ன, இந்த கேள்வியே வராது. நல்ல ஞானி கிருஷ்ணனை வழிபடணும்னா விக்கிரகத்திலையும் வழிபடுவான், எல்லாத்துலேயும் கிருஷ்ணராக பார்ப்பான். அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, கிருஷ்ணன் சிலைக்கு மட்டும் சீடையெல்லாம் வச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபடுவான். ஆனால் ஞானியை பொறுத்தவரையில் எல்லாமே பகவான்கிற எண்ணம் வந்துடும், அவனுக்கு புத்தியில் ஒரு நிறைவு ஏற்பட்டு விடும். பிறகு செயலிலும் ஒரு நிறைவு ஏற்படும், செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன். அதாவது ஞானம் வந்து நிறைவாயிடுச்சுன்னு சொன்னால் அவன் தயாராக இருப்பான். ஒரு வீட்டில் வயசானவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், என் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சு சொல்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அப்படி சொல்கிறதில்ல, இன்னும் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் டியூட்டியை முடிச்சிட்டேன், இனி போக வேண்டியது தான். யம தர்மராஜா எப்போ கூப்பிட்டா நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேர் வெளியே வாய்க்குத்தான் சொல்லுவாங்க, ஆனால் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. வெளியே என்னப்பா வேலை முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கடவுள் எப்போ கூப்பிட்றாரோ போய் சேர வேண்டியது அப்படின்னு பேருக்கு சொல்கிறது இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த நல்லா வரும் ஞானிக்கு. அவன் என்ன பண்ணுவான், ஐ ஆம் ரெடி டு டெத்துன்னு இருப்பான். என்ன சொல்லுவான்னா, நான் ரெடியாக இருக்கேன், நீ எப்போ வர்றையோ வா, வந்து கூப்பிட்டு போ, அழைத்து போம்பான். மற்ற எல்லாத்தையும் யம தர்மராஜா அழைச்சிட்டு போவார். ஞானி என்ன பண்ணுவாருன்னா அழைச்சிட்டு போக முடியாது அவரால். ஞானியை உடம்பை விட்டு எடுத்த உடனே சமஷ்டியில் கலத்து விட்டுருவார். அவர் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. மற்ற ஜீவராசிகளை சொர்க்கத்தில் போய் சேர்க்குறது, நரகத்தில் சேர்க்குறது, வேறு எந்த உயிரில் போய் சேர்க்கணுமோ சேர்த்துக்கிட்டு இருப்பார். ஞானி உடம்பு எடுத்தாச்சுன்னு சொன்னால் அங்கே எங்கேயும் கொண்டு போக முடியாது அவரால். யம தர்மராஜாவால் கொண்டு போக முடியாது. அந்த பிராரப்தம் முடிஞ்சோன்னா உடம்பு ட்ராவல் பண்ணாதான் அது. அதாவது ஞானியின் மரணத்துக்கும் அஞ்ஞானியின் மரணத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ரெண்டு பேருடைய உடம்பும் வெளியே எல்லாம் ஒன்று போல் அழிஞ்சு போயிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவர் உடம்பையும் புதைப்பாங்க, அவர் உடம்பையும் புதைப்பாங்க. என்ன ஞானி உடம்புக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி வேறு எல்லாம் பண்ணலாம், இல்லை எரிக்கலாம், ரெண்டு உடம்பையும் எரிக்கலாம். எல்லா உடம்பும் அதே பஞ்சபூதத்தில் கலந்துரும். ஞானி உடம்பாக இருந்தாலும் பஞ்சபூதத்தில் கலந்துரும், அஞ்ஞானி உடம்பாக இருந்தாலும் பஞ்சபூதத்தில் கலந்துரும். இந்த ஞானி உடம்பு கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு சம்பிரதாயத்துக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சமாதி வைக்கிறோம் பார்த்தீங்களா. எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவர் உடம்பை இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ராமகிருஷ்ண மடத்தில் எரிச்சிருவாங்க. இந்த புதைக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ தயானந்த இதுலேயும் எரிக்கணும். இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் எரிக்கிறது நல்லதுன்னு சில பேர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று போல நடக்கும். ஞானி உடம்புக்கு என்ன பண்ணுவாங்க, சில சன்னியாசிகள்லாம் அந்த உப்பெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? உப்பு போட்டால் உடம்பு அழுகாது, கெட்டுப்போகாது. உப்பு மூடையாக போட்டு நல்ல தலை வரைக்கும் உப்பை போட்டு மூடிடுவாங்க. அந்த உப்பை போட்டு மூடியாச்சுன்னு சொன்னால் அந்த பாடி கெடாது ரொம்ப நாளைக்கு. ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டு தான், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். எதுவுமே ஒரு லிமிட்டு தான். இந்த உடம்பு எல்லாருக்குமே அழியும், ஆனால் அந்த மனசு அழியாது. அஞ்ஞானிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். இது ஸ்தூல உடம்பு, பஞ்சபூதத்துலேருந்து வந்த உடம்பு ஸ்தூல இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றோம். பஞ்சபூதத்தை சாப்பிட்டு பஞ்சபூதத்தில் வளர்ந்துருக்கு, பஞ்சபூதத்தில் கலந்துரும். இந்த மனசு எப்படி உருவாச்சு தெரியுமா? பஞ்சபூதத்தில் உருவாச்சு. சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒன்று இருக்குது, தத்துவம் படித்தா தெரியும். அது வேதாந்த தத்துவபோதம்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலில் வரும் மனசு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி. கண்ணுக்கு தெரியாத ஒரு பஞ்சபூதம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து உருவானதே மனசு, இந்திரியங்கள்லாம். அது என்ன பண்ணுமா, அது என்ன பண்ணும், ஞானிக்கு அஞ்ஞானிக்கு அது ட்ராவல் பண்ணும். சொர்க்கம் போகும், நரகம் போகும், எறும்பு உடம்பு, புழு உடம்பு, எந்த உடம்பு மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஞானம் வர்றது வரைக்கும் ட்ராவல் நிற்காது. எத்தனை யுகம் கடந்தாலும் அது ட்ராவலில் நிற்கவே நிற்காது. கல்பம் முடிஞ்சு எத்தனையோ கல்பங்கள் போகலாம், அதுக்கு ஒரு முடிவே வராது. ஞானம் வந்தாச்சுன்னா இந்த உடம்பு எப்படி இந்த பஞ்சபூதத்தில் கலக்குதோ அந்த மனசுங்கிற உடம்பும்
அந்த பஞ்சபூதத்தில் கலந்துரும். அவனுக்கு மட்டும் அந்த எக்ஸப்ஷன் இருக்குது. இது இந்த ஞானத்தை அடைந்தவனுடைய பலன்கிறார். அதனால் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவன் இறப்பதற்கு தயாராக இருப்பான். இது ஞானம் வந்தாத்தே இந்த பிறவிங்கிற இதை நீங்கும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்புங்கிறார் வள்ளுவர். கேட்ட பொருளை ஆராய்ந்து உண்மையை அறிந்தவனுக்கு மறுபிறவி உண்டென்று ஒரு பொழுதும் எண்ண வேண்டாம். வள்ளுவரே சொல்றார், கேட்ட பொருளை ஆராய்ந்து உண்மையை அறிந்தவனுக்கு. யார் தத்துவத்தை உறிஞ்சிக்கிட்டான அந்த தத்துவத்தை அவனுக்கு மறுபிறவி இல்லைன்னு பகவானே சிவர் வள்ளுவரும் சொல்கிறார். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இன்னொன்று சொல்கிறார், பிறப்பென்னும் பேதமை நீங்கள் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். வள்ளுவரும் பார்த்தீங்கன்னா ஞானத்தினாலதான் பிறப்பு இல்லைன்னு சொல்கிறார். மெய்யுணர்வுங்கிற அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஞானம் வந்தாத்தான் பிறப்பு நீங்குங்கிறார். பிறப்பென்னும் பேதமை நீங்க, அறியாமையினால்தான் பிறப்பே வருது. அந்த அறியாமை போனால் சிறப்பொன்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அந்த உண்மை பொருளை அறிவது தான் ஞானம். அது வந்தால்தான் பிறப்பு. இந்த அறியாமையினுடைய காரணத்தினால் வந்த இந்த பிறப்பு நீங்கும் சொல்லி வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த தத்துவத்தை உணர்ந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பிறவி பெருங்கடலில் நீந்த முடியும். இதோடு இந்த அத்தியாயம் நிறைவாகுது. இதில் சம்சார வர்ணனை, சம்சாரம்னா என்னான்னு பார்த்தோம். அதில் என்ன பண்ணோம், அரச மரத்தை உதாரணமாக சொல்லி முழு அரசமரம் பிரபஞ்சம், ஆணிவேர் மாயையோடு கூடிய அந்த பிரம்மன், பெரிய கிளைகள் பஞ்சபூதங்கள், தளிர்கள் விஷயங்கள், சின்ன சின்ன வேர்கள்லாம் விருப்பு வெறுப்பு, இலைகள் கர்மகாண்டம், பறவைகள் ஜீவர்கள், தண்ணீர் முக்குணங்கள்னு பார்த்தோம். இந்த சம்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாத்தான் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியுங்கிறதுக்காக இதெல்லாம் வர்ணனை பண்ணார். இதை நீக்கணும்னு சொன்னால் வைராக்கியம் வேணும், விவேகம் வேணும், ஞான யோக சாதனை வேணும், பக்தியும் வேண்டும், நற்பண்புகள் வேண்டும் சொன்னார். இது சாதனை. அந்த பிரம்மன் அதை அந்த அறியக்கூடிய பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னா இந்த ஜீவரூபமாக இருக்குது, இதுக்குள்ளே உணர்வு சுரூபமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் பூரா அதுவாகத்தான் இருக்குது. எல்லாம் உணர்வு மயமாக ஆதார தத்துவமாக அந்த பிரம்ம தத்துவம் இருக்குது. அதுவே உயர்ந்த தத்துவம், உத்தம தத்துவமாக இருப்பதால் அதற்கு புருஷோத்தமன் என்ற பெயர் வந்தது. இதை அறிந்தால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை, அவன் அறிவில் நிறைவு பெறுகின்றான், செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை புருஷோத்தம யோகத்தை நிறைவு பண்ணுறார். இதோட அடுத்த அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். நம்மளுடைய மனதில் நிலை பெற வேண்டிய தெய்வீகமான நற்குணங்களை பற்றியும் நம் மனதிலிருந்து நீக்க வேண்டிய தீய குணங்களாகிய அசுர குணங்களை பற்றியும் பிரித்து ஆராயக்கூடிய தலைப்பு தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். நம்ம மனசில் வச்சுக்கிறக்கூடிய குணங்கள் என்ன, மனசிலிருந்து தூக்கி போட வேண்டிய குணங்கள் என்ன, ரெண்டு இருக்குது நம்மகிட்ட. நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது. அது எது நல்ல குணமோ அதுக்கு பேர் தெய்வீக குணம்னு பேர், தெய்வீக சம்பத்துன்னு பேர். எது கெட்ட குணமோ அதுக்கு பேர் ஆசூரி சம்பத்துன்னு பேர். இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு கெட்ட குணத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற தலைப்பு அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி ஆராய்ச்சி தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். நல்லவற்றை வைத்துக்கொண்டு தீயவற்றை நீக்குவதால் ஏற்படக்கூடிய ஒரு உயர்வு. இதில் தெய்வ சம்பத்துனா என்னன்னு சொல்கிறாரு, அசுர சம்பத்துனா என்னன்னு சொல்கிறாரு. பிறகு மோட்சத்திற்கு ஞான யோகம் என்ற சாதனையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துக்கு முகவுரையாக சில கருத்து பார்க்கணும். அதில் என்னன்னு சொன்னால், மனித வாழ்வின் லட்சியமே என்னன்னு சொன்னால் மோட்சம்தான். நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, மோட்சம். நிறைய பேருக்கு மோட்சம்னு என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்த பிறகு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இறந்த பிறகு அடையிறது மோட்சம் கிடையாது, அதுவும் மோட்சம்தான், பிறவாமல் இருக்கிறது. மோட்சம்னா அதுக்கு வேறு அர்த்தம் சொல்கிறேன். பிறகு அதுக்கு ஒரே சாதனை ஞான யோகம். அந்த ஞானம் எப்படி வரணும்னா பக்குவப்பட்ட மனசில் தான் வரும். அந்த பக்குவப்பட்ட மனசு வேணும்னா தெய்வ சம்பத்தை சேர்க்கணும், அசுர சம்பத்தை நீக்கணும்.
நல்ல 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, வாழ்க்கையுடைய லட்சியம் மோட்சம். மோட்சம்னா இறந்த பிறகு இல்லை, இருக்கிற போதே அடையிறது. அதை சொல்கிறேன். அதை எப்படி அடையிறது? ஞானத்தினாலதே அடைய முடியும். சரி, ஞானத்தினால எங்கே அடையிறது? மனசுலதே அடைய முடியும். எப்படிப்பட்ட மனசில் அடைய முடியும்னு சொன்னால், பக்குவப்பட்ட மனசுலதே அடைய முடியும். அந்த பக்குவப்பட்ட மனசு எப்படிப்பட்ட மனசு? தெய்வீக சம்பத்து உள்ளே இருக்கணும், அசுர சம்பத்து போகணும். நல்ல குணங்கள் உள்ளே இருக்கணும், கெட்ட குணங்கள் நீக்கப்பட்ட மனதில் இந்த ஞானம் வரும். ஞானம் வந்தால் மோட்சம் கிடைக்கும். மோட்சம்னா நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால், இறந்த பிறகு அடைகிறது தான். அவர் மோட்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறது. சொல்கிறோமா இல்லைங்களா? சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி, அங்கேயும் பதவியைத்தான் போடுறோம். இறந்த உடனே வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், இறைவன் திருவடி அடைந்தான்னு போட வேண்டியதானே. பார்த்தீங்கன்னா சிவலோக பதவி அடைந்தார். பதவி மோகம் எல்லா இடத்துலையும் போக மாட்டேங்குது, செத்த பிறகு போக மாட்டேங்குது. வைகுண்ட பதவி அடைந்தார், இறைவன் திருவடியை அடைந்தான்னு போட வேண்டியதானே. நிறைய பேர் அப்படி போடுறதே இல்லை. இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர். அதாவது இந்த மோட்சம்னு சொன்னால் இறந்த பிறகு அடைவது நாம் வேதாந்தத்தில் சொல்கிறதில்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே, இந்த உலகத்தில் இத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை தாக்கும் பொழுது, அந்த தாக்குதலை பாதிக்கப்படாமல் மனசை வச்சுக்கிட்டு நிறைவோட, ஒரு பூரண நிறைவோட, எனக்கு போதும் என்ற மனநிறைவோடு துயரமற்ற ஒரு பெருவாழ்வு யாரால் வாழ முடியுதோ அவன் தான் மோட்சத்தை அடைந்தவன். இந்த உலகத்தில் வாழும் அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு பேர். ஜீவனாக இருக்கும் பொழுதே அடைகின்ற முக்தி. அப்படி அவன் அந்த மனநிலையை அடைந்து விட்டால் அவன் இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. அதுக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாமெல்லாம் எதுக்கு விரும்புகிறோம்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா எறும்புலேருந்து தேவர்கள் வரைக்கும் மோட்சத்தை தான் விரும்புகிறாங்க. எறும்புலேருந்து தேவர் வரைக்கும் என்ன விரும்புகிறோம்? மோட்சம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும்? கவலை வரக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். அதானே எல்லாருக்கும். எறும்பு என்ன விரும்புது? எதுக்கு முயற்சி பண்ணுது? துக்கம் வரக்கூடாது, சந்தோஷமாக இருக்குது. தேவர்கள் எதுக்காக இருக்காங்க? அதே சிந்தனை தான். ஆனால் அதுக்கு எது வழின்னு யாருக்கும் தெரியறதில்லை. எல்லா ஜீவராசிகளும் என்ன விரும்புனா, என் மனசில் சந்தோஷம் இருக்கணும், துக்கம் வரக்கூடாது. இதை அடைகிறது தான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லுது. இதை நீ வெளி விஷயங்கள்னால ஒரு நாளும் அடையவே முடியாது. ஏன்னா அது உனக்குள்ளேயே இருக்குது. அந்த நிறைவு எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் நிறைவானவன், பூரணமானவன், அகம் பிரம்மாஸ்மி, அகம் பூரணக, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாட முடியும். ஒரு பாட்டு இருக்கா இல்லைங்களா? அந்த பாட்டு படிக்கும்போது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் அழுதுகிட்டே படித்தா அப்படி இருக்கும். அதை நான் சந்தோஷமாக படிக்கணும். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றுமே வேணாம் எனக்கு ஒரு குறை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த குறையே இல்லாத மனதை கொடுப்பது இந்த ஞானம், இந்த தத்துவம். அதுதான் மோட்சம். அதாவது பணம், பதவி, பட்டம், புகழ், காமம், உணர்வு எதா இருந்தாலும் சரி, நிறைவு என்பதை வெளியே ஒரு நாளும் முழுமையான நிறைவை அடையவே முடியாது. டெம்பரவரி நிறைவு அடைய முடியும், மேலோட்டமான சந்தோஷத்தை அடைய முடியுமே ஒழிய தற்காலிகமாக கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும். பதவியினாலும் சரி, பட்டத்தினாலும் சரி, உறவுகள்னாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உனக்கு எல்லாம் சேர்ந்தாலும் டெம்பரவரி ரிலீஃப் தான், தற்காலிகமான சுகந்தேனை ஒழிய ஒரு முழுமையான எனக்கு போதும், நான் நிறைவாக இருக்கிறேன் ஒரு நாள் சொல்ல. அந்த நேரம் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு குறை வந்துடும். நிறைக்கவே நிறைக்காது. பாருங்கள், இது குழந்தை திருமணம் முடித்தா நிறைவாயிரும், பிறகு குழந்தை பிறந்தால் நிறைவாயிரும், குழந்தை பிறந்தால் சந்தோஷம். குழந்தையினால சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படியே போய் கடைசியில் என்னென்னா எல்லாமே ஒரு டெம்பரரி கூட உலகத்தில் வாழ்கிறான். இதெல்லாம் டெம்பரரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆனால் முழு நிறைவு இந்த ஞானம் வந்துருச்சுன்னா இதே சந்தோஷத்தை நிறைவோடு அனுபவிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஒருத்தன் வயசு போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டே இருந்தானா. ஒருத்தர் வந்தாரான், என்னப்பா இந்த வயசில் போய் இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிற, ஒரு ஏதாவது வேலை வெட்டி பார்க்கலாம்ல,
எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் ஒரு பெரியவர் வந்து வாக்கிங் போவாருன்னு சத்தம் போட்டிருக்காரு. நான் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. இல்லைப்பா நீ கல்யாணம்லாம் முடிக்கல, கல்யாணம் முடிக்கலாம்ல. அப்போ கல்யாணம் முடிக்கலாம், கல்யாணம் முடிக்கலாம். கல்யாணம் முடிச்சுன்னா என்ன செய்யுது? கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை ஊற்றியே போய் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு. சரி, அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டானா, அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள்லாம் கட்டி கொடுத்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு இப்படி காயாக வந்து உட்காரலாம்ல அப்படின்னு. அதான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. அதாவது இதெல்லாம் டெம்பரவரி லைஃப். உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இது முழு நிறைவை தராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் அனுபவிக்கணும். முழு நிறைவை நம்ம மனசில் அடைய முடியும். நீங்கள் முழு நிறைவு வெளியே அடையவே முடியாது. நீங்கள் ஒரு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இந்த பொருள்னால தான் எனக்கு சந்தோஷம் நீங்கள் முடிவு பண்ணால் அந்த பொருள் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். எனக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறேன். எனக்கு அதுப்பா ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு அப்படியே சாப்பிட்டா அப்படியே ருசிச்சு அழகாக நினைக்கும் போதே வாயில் எச்சி ஊறுது அப்படின்னு சந்தோஷப்படலாம். சாப்பிட்றோம், சரி சாப்பிடுந்தா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த சாப்பிடுன்னு கொடுத்தா ஒரு 1/4 கிலோ உள்ளே போயிடும். பிறகு என்ன பண்ணுவான்? வேணாப்பா நாளைக்கு பார்ப்போம். இல்லை சாப்பிடுத்தே ஆகணும். சும்மா வாயில் திணிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக போயிடு. இதுக்கு மேலே கொடுக்காத. குழந்தை துப்பிடுமா இல்லையா? அதை கீழே குழந்தைக்கே நீங்கள் திருப்பி ஊட்டினா திங்குமா? கீழே துப்பிடும். அதுக்கு பிறகு சந்தோஷத்தை கொடுக்காது, பிறகு மறுநாள் வேணா கொடுக்கும். சரி, இதே ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஏசி ரூம் சந்தோஷம், பட்டு மெத்த சந்தோஷம், அல்வா சாப்பிட்டா சந்தோஷம். வீட்டில் ஒரு துயரத்தில் இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்குமா? அது பொருளில் சந்தோஷம் இருந்தால் எல்லா நேரம் கொடுக்கணும்ல. மனசு சரியாக இருந்தால் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். மனசு சரியாட்டி உலகத்தில் எந்த பொருளும் சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ மனசை எப்போ சரி பண்ண முடியும்னா, இந்த ஞானத்தில் நிறைவு பெற்றால் நீ உலகத்தில் எந்த பொருளையும் சந்தோஷமாக அனுபவிக்கும். இந்த நிறைவை இங்கே அடைவதுதான் மோட்சம்னு பேர். அதுக்கு பேர் தான் மோட்சம். பணம், பதவி, புகழ் எல்லாம் தேவைதான். ஆனால் முழுமையான நிறைவை, முழுமையான ஆனந்தத்தை, எனக்கு போதும் என்ற எண்ணத்தை அது ஒரு நாளும் தரவே தராது. சரி, இதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை எப்படி அடைகிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே சாதனை என்ன? ஞான யோகம். இந்த கர்மயோகம், பக்தி யோகம்லாம் தேவையில்லையான்னா அதெல்லாம் தேவைதான். இந்த ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும். கர்மயோகம், பக்தி யோகம் என்ன பண்ணால் ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும், ஞானத்தை ஒரு நாளும் கொடுக்காது. அறியாமை தான் துக்கத்துக்கு காரணம். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். துக்கத்துக்கு காரணம் என்ன? அறியாமை தான். அறியாமை போகணும்னா என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவுன்னு என்ன? ஞானம். அறியாமைன்னா அஞ்ஞானம். அஞ்ஞானம் போகணும்னா ஞானம் வேணும். எல்லா துயரத்துக்கும் ஒருத்தர் சொல்கிறார், என் துயரத்துக்கான எனக்கு பணம் இல்லை, இன்னொருத்தர் என் துயரத்துக்கான நோய், இன்னொருத்தர் துயரத்துக்கான குழந்தை. ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் போனோம்னா டோட்டலாக கடைசியில் எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? அறியாமையிலே மிதிக்கும். மூல காரணம் அறியாமையிலே மிதிக்கும். எதை பற்றிய அறியாமை? என்னை பற்றிய அறியாமை, நம்மளுடைய உண்மை சொரூபத்தை பற்றிய அறியாமை. இதை அறிஞ்சிட்டோம்னு சொன்னால், ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் எல்லா துயரமும் போய்விடும். இருள் போகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வழி? இப்போ இருட்டாக இருக்குது, இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, வெளியே அடித்தா இருட்டு போயிடுமா? இல்லை கூட்டி விட்டால் வெளிச்சம் வந்துடுமா? லைட்டு தான் வேணும், வெளிச்சத்தை தவிர வழியே கிடையாது. அது மாதிரி அஞ்ஞானம் போகிறதுக்கு ஞானம்தான் வேணும். ஆனால் அந்த ஞானத்துக்கு தகுதி கொடுக்கறதுக்கு கர்மயோகம், பக்தி யோகம்லாம் வேணும். இந்த ஞானம் எங்கே அடையணும்னா மனசுலதே அடைய முடியும். இந்த ஞானத்தை எங்கே அடையிறது? மனசு. அந்த மனசு எப்படிப்பட்ட மனமாக இருக்க வேண்டும்? பக்குவப்பட்ட மனமாக இருக்க வேண்டும். அந்த மனம் எப்படி இருக்கணும்? பக்குவப்பட்ட மனமாக இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா அறிவும் எங்கே ஏற்படும்னா மனசில் தான் ஏற்படுது. அறிவெல்லாம் எங்கே ஏற்படுது? எல்லா அறிவும் மனசில். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு எல்லாம் எங்கே படிக்கிறோம்? மனசுனால தானே படிக்கிறோம். மனசு புத்தியில் தான் போய் சேருது எல்லாம். எல்லா அறிவுமே
அந்த மனசுனால தான் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த மனசு மற்ற அறிவுக்கு இந்த பக்குவப்பட்ட மனசுன்னு ஒன்று தேவையே இல்லை. புத்தி கொஞ்சம் கூர்மை இருந்தால் போதும். மற்ற அறிவுக்கு, இந்த அறிவுக்கு புத்தி கூர்மையும் வேணாம், பக்குவப்பட்ட மனசும் வேணும். மற்ற அறிவுக்கு பக்குவப்பட்ட மனசு வேணுங்கிறது அவசியமே இல்லை. பெரிய அயோக்கியம் கூட பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடலாம். பெரிய அயோக்கியம் கூட சயின்டிஸ்ட் ஆகிடலாம், ஐஏஎஸ் ஆகிடலாம், ஐபிஎஸ் ஆகிடலாம். ஆனால் ஏன்னா அவனுக்கு புத்தி கூர்மை இருக்குது. ஆனால் இங்கே புத்தி கூர்மை இருந்தால் மட்டும் பத்தாது, பக்குவப்பட்ட மனசு சேர்ந்து இருந்தால் தான் இந்த அறிவு வரும். இல்லாட்டி இந்த அறிவு வரவே வராது. அதனால் இதுக்கு மனம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும். மனசு சரியில்லைன்னு சொன்னால் எதுவுமே உள்ளே போகாது. இங்கேயே உட்காந்துருக்கோம், நான் பேசுகிறது எது வழியாக கேட்குறீங்க? நான் பேசுகிற விஷயத்த காது வழியாக தானே கேட்குறீங்க. எல்லா பேச்சும் உள்ளே போகுதா? எல்லா பேச்சும் உள்ளே போகாது. மனசு இங்கே காதோடு போய் ஐக்கியமாகணும். காதோடு மனசு ஐக்கியமானால் அந்த பேச்சு உள்ளே போகும். மனசு காதில் போய் சேரலைன்னு வச்சுக்கோங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ஏதாவது மறந்துட்டு வந்திருப்போம், ஒன்று சொல்ல மறந்துருப்போம். சொல்லாமல் வந்துட்டேன்னு இங்கே ஒரு அரை மணி நேரம் அந்த மனசு ஓடிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் என்ன பேசுனே தெரியாது. ஒரு சத்தம் மட்டும்தான் காதில் விழுது. இயல்பு தெரியும், இதெல்லாம் வரத்தையும் செய்யும். அதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது. நான் பேசுகிற சப்ஜெக்ட் புரிகிறது மாதிரி இருந்தால் மனசு காதுக்குள்ளே போகும். நான் பேசுகிறது புரியலைன்னு வச்சுங்க, என்னாக மனசு எங்காகும்? காதுக்கு போகாது, தூக்கத்துக்கு போயிடும். எங்கே போகும்? தூக்கத்துக்கு போயிடும் மனசு. அப்போ எல்லா அறிவையும் பெறுவது எங்கே? மனசு. கண்ணு உட்காந்துருக்கீங்க, முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சில பேர் ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவர் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிருப்பார், வந்ததே தெரியாது அவனுக்கு. கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்குது, சேரில் அப்படி உட்காந்துருப்பார், ஏதோ சிந்தனையில் இருப்பார். என்ன யோசிச்சுக்கு நான் 10 நிமிஷம் ஆச்சு, எப்படா வந்தேன்னு கேட்பார். ஏன்னா மனசு கண்ணில் போகல. அப்போ எந்த அறிவை பெறணும்னாலும் என்ன வேணும்? மனசு வேணும். பொதுவாக இங்கே எந்த அறிவை பெறுவதற்கு என்ன வேணும்? பக்குவப்பட்ட மனம் வேண்டும். மனசு பண்பட்ட மனதாக இருக்க வேண்டும். இப்போ நிலத்தில் உழுது பயிர் போடணும், சும்மா அப்படியே வேஸ்ட் விட்டால் வந்துடுமா? என்ன பண்ணுவான்? நல்லா உழுது அங்கே புல்லு கில்லு களையெல்லாம் என்ன பண்ணுவான்? எடுத்துருவான். களையெல்லாம் எடுத்து அந்த நிலத்தை என்ன பண்ணுவான்? அழகாக பக்குவப்பட்டு உணர வச்சு, அழகாக பக்குவமான பிறகு தான் என்ன பண்ணுவான்? அதில் பிறகு கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு பிறகு என்ன அவன் பயிரை விதைக்க ஆரம்பிப்போம். சும்மா அப்படியே புல் செடியோடு இருக்கும்போது நீங்கள் விதைச்சி விட்டு ஏதாவது செடி வருமா? ஒரு செடி வராது. விவசாயம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிலத்தை ஒரு விவசாயத்தில் ஒரு விதையை போடணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? முதல்ல உழுகிறது மட்டும் இல்லை, உழுகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் பறிக்கிடுவாங்க, களையெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து அந்த நிலத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதில் கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு ஒரு சமப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதுக்கு பிறகு விதையை விதைக்க வேண்டியது இருக்குது. சரி, விதைச்ச பிறகு அது பாட்டு நல்லா வந்துடுதான்னா அதோட பக்கத்தில் இன்னொரு களையும் வரும். விதைச்ச பிறகும் கூட என்ன பண்ணு? கதையும் வரும். நம்ம மனசை நல்லா சுத்தப்படுத்தி வச்சு ஞான யோகத்துக்குள்ளே வருவோம், திருப்பி களை வரும். அந்த கலையை திருப்பி நான் அப்பப்போ பிடிங்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அந்த கலையை பிடிங்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த பக்குவப்பட்ட மனம் இருந்தால்தான் புரியும். 6ஆம் வகுப்பு படிக்கணும்னு சொன்னால் 5ஆம் வகுப்பு பாடம் படிச்சிருந்தா தான் 6ஆவது பாடம் புரியுங்க. இல்லாட்டி புரியுமா? +2 போகணும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். +1 படிக்கணும்னா 10th படித்து போனவன் தான் +1 உட்கார முடியும். 5ஆம் வகுப்பு படித்தவன் போய் +1 உட்காந்தா எப்படி இருக்கும்? வாத்தியார் சொல்கிற சத்தம்தான் காதில் விழுது. ஒரு 5th படிக்கிற மாணவன் இருக்கான், அவனை போய் 10th கிளாஸில் போய் அது மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் உட்கார வச்சுருங்க. 9th பாஸ் பண்ணி மேத்ஸ் படித்து போனவனுக்கே 10th மேத்ஸ் புரிய மாட்டேங்குது. மேத்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சில நேரங்களில். இப்போ ஒருத்தன் 5ஆவது படிக்கிற பையனை போய் 10ஆம் வகுப்பில் போய் உட்காந்து மேத்ஸ் கிளாஸ்லேயே உட்கார வச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏதோ இங்கிலீஷ் தமிழ்னா கூட ஏதோ புரிஞ்சிடும். மேத்ஸில் உட்கார வச்சா ஒன்றும் புரியாது, கண்ணும் புரியாது, காதும் புரியாது. ஏன்னா அதுக்கு அவனுக்கு தகுதி வரல. தகுதி வந்தால் அந்த கிளாஸ் புரியும். அது மாதிரி இங்கே வேதாந்த கிளாஸ் புரிகிறதற்கு அதுக்குன்னு சில மனம் பக்குவம் தேவை இருக்குது. டாக்டருக்கு படிக்கணும், நீட் தேர்வு மாதிரி. அந்த மனசு பக்குவப்படுறதுக்கு என்ன சாதனைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், தெய்வீக சம்பத்தை சேர்த்தல், ஆசூரி சம்பத்தை நீக்க வேண்டும். உலகியல் அறிவுக்கு தேவையான பக்குவம் வேறு,
ஆன்மீக அறிவுக்கு தேவையான பக்குவம் வேறு. அந்த பக்குவம் வேறு, இந்த பக்குவம் வேறு. அங்கே எம்எஸ்சிக்கு பிஎஸ்சி +1க்கு 10th இதெல்லாம் முடிச்சுட்டு போகணும். இங்கே உள்ள பக்குவம் தெய்வீக சம்பத்து உள்ளே இருக்கணும், ஆசூரி சம்பத் போக வேண்டும். மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு என்ற மனப்பக்குவம் ஆன்மீக வாழ்க்கைக்கு, வேதாந்தம் புரிவதற்கு தேவை இருக்குது. குறிப்பாக பல சாதனை இருக்குது மன தூய்மைக்கு, மன ஒருமுகப்பாடுக்கும். கர்மயோகம், பக்தி யோகம் ரெண்டும் முக்கியமாக சொல்வோம். கர்மயோகம் மனசை தூய்மைப்படுத்தும், பக்தி யோகம் மனசை ஒருமுகப்படுத்தும். உபாசனா யோகம்னு சொல்லுவோம். போர்டில் எழுதணும்னா முதல்ல போர்டை சுத்தம் பண்ணணும், பிறகு போர்டு அசையாமல் ஆடாமல் நிற்கணும். ஆடிக்கிட்டே இருந்தாலும் எழுத முடியாது. அது மாதிரி மனசும் சுத்தமாக இருக்கணும், மனசும் ஒருநிலைப்பட வேண்டும். இது ரெண்டுக்கும் நம்ம கர்மயோகம் உபாசனையும் பண்ணியிருக்கோம். பக்தி யோகம் கர்மயோகம்லாம் பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 16வது அத்தியாயத்தில் அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு கெட்டதையெல்லாம் நீக்கி நல்லதை எப்படி சேர்க்குறங்கிறதுக்கு சில குணங்களை பிரிக்கிறார். இங்கே கெட்டதையெல்லாம் நீக்கி இருக்க வேண்டும், நல்லதையெல்லாம் சேர்த்திருக்க வேண்டும். இந்த உடம்பை சீர்படுத்த நன்றாக வைக்கணும்னா, உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக நல்லா இருக்குன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல என்ன பண்ணுறோம்? பல்லு விளக்குவோம், அசுத்தத்தெல்லாம் வெளியேற்றுவோம், உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் நல்லா குளித்து வெளியே போடுவோம். பிறகு அழுக்க ட்ரெஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவோம். பிறகு என்ன பண்ணுவோம்? முதல் வேலை வாய்க்குள்ளே இருக்க அழுக்க நீக்குவோம், கழிவு பொருளை வெளியேற்றுவோம், உடம்புல இருக்க அழுக்க நீக்குவோம். அழுக்க நீக்கிட்டு என்ன பண்ணுவோம்? பிறகு அழுக்கு இல்லாத ட்ரெஸ் எடுத்து போடுவோம். என்ன பண்ணுவான்? முதல்ல அழுக்க நீக்கிறது, பிறகு சுத்தமானதை போடுறது. அதோடு நிப்பாட்டுவோமா? பிறகு கொஞ்சம் செண்டு வாசனை, கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு ஒரு அழகுபடுத்துறது, பிறகு எண்ணெய் எல்லாம் வச்சு முதல்ல அசுத்தத்தை நீக்கிறது, பிறகு தூய்மையான சேர்த்து, பிறகு என்ன கொஞ்சம் அழகுபடுத்தி, பிறகு அதை ஒழுங்குபடுத்தி, பிறகு அதுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்து, அப்படி தானே உடம்பை வளர்க்குறோம் நம்ம. அது மாதிரி ஏற்கனவே நிறைய ஜென்மங்களில் சேர்த்த அழுக்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி, பிறகு குளித்த பிறகு புது ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பிறகு விபூதி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஜம்முன்னு வர்றோமோ அது மாதிரி இந்த உடலை சீர்படுத்துறது மாதிரி மனதையும் சீர்படுத்த வேண்டும். வீட்டில் போய் ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழித்து வந்தீங்கன்னா முதல் வேலை என்ன பண்ணுவோம்? வீட்டை முதல்ல கூட்டி சுத்தம் பண்ணுவோம். இல்லாட்டி அங்கேருந்தே ஃபோன் பண்ணுவேன் வீட்டு வேலைக்காரிக்கு, நான் வீட்டிலேருந்து வர்றேன், க்ளீன் பண்ணி வை முதல்ல. என்ன முதல்ல வேலை என்ன? க்ளீன் பண்ணி வைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா க்ளீன் பண்ணாட்டி வீட்டுக்குள்ளே போக முடியாது, உள்ளே சுத்தம் பண்ணாதான் போய் அங்கே வேலையை பார்க்க முடியுது. அது மாதிரி முதல்ல அழுக்க நீக்கிறது, பிறகு சுத்தம் பண்ணி வச்ச பிறகு சமையல் பண்ணுவோம், பிறகு நல்லதெல்லாம் சேர்த்து உள்ளே போடுவோம் நம்ம. அது மாதிரி கெட்டதை நீக்கிறது, உள்ளதை சேர்க்கிறது. இந்த முள்ளு செடி களைகளெல்லாம் நீக்கிட்டு நல்ல செடிகளை வளர்ப்பது மாதிரி தெய்வீக சம்பத்தை சேர்த்தல், ஆசூரி சம்பத்தை நீக்குதல். இந்த 16வது அத்தியாயத்தில் சம்பத்துன்னு சொல்லியிருக்கு. சம்பாத்தியமாக நல்ல சம்பாத்தியம் கெட்ட சம்பாத்தியம் சொல்கிறோமா இல்லையா? நல்ல குணத்தை சம்பாதிக்கணும், கெட்ட சம்பாத்தியத்தை தூக்கி போட்டுறணும். கெட்ட சம்பாத்தியம் இருந்தால் தூக்கி போட்டுறோன்னு சொல்கிறாரு. இந்த அத்தியாயத்தை பற்றி இன்னும் விரிவான விளக்கங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.